என்னது கோல்டு ஃபிஷ் குட்டி போடுமா? ஆமாங்க. நெறைய பேரு இதே மாரி தான் கோல்டு ஃபிஷ் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு, அது வயிறு குண்டா இருக்கு, குட்டி போடும்ன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஆனா நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க, கோல்டு ஃபிஷ் குட்டியெல்லாம் போடாது. அது முட்டை விடுற மீன். இது வந்து எக் லே பண்ணி குஞ்சு பொரிக்கிற மீன். அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜர நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி, இதுக்கு ப்ரீடிங் செட்டப்லாம் நம்ம குடுத்தா மட்டும் தான் அது வந்து எக் லே பண்ணி குஞ்சு பொரிக்கும். அதனால எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, கோல்டு ஃபிஷ் வந்து குட்டி போடாது. முட்டை வச்சு குஞ்சு பொரிக்கிற மீன். குட்டி போடுறதுக்குன்னு சில மீன்கள் இருக்கு. அதுதான் நம்ம கப்பீஸ், ஒயிட் மாலி, பிளாக் மாலி வகைகள். இந்த மாரி நெறைய மீன்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் குட்டி டைரக்ட்டா போடும். இது வந்து நெறைய குட்டியுமே போடும். இதையும் சில பசங்க வந்து ஆசைக்கு நெறைய பேர் வாங்கிட்டு போய் குட்டி போடுறது வந்து ரொம்ப விரும்புவாங்க. ஸோ நம்மளுக்கு குட்டி போடுறதுக்குன்னு சில மீன்கள் இருக்கு. முட்டை போடுறதுக்குன்னு சில மீன்கள் இருக்கு. அதை எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இத வந்து பேசிக்கா நெறைய பேர் தெரிஞ்சுக்கிறதில்ல. அதே மாரி பீட்டா வாங்கிட்டு போனா இதுவும் குட்டி போடுமான்னு கேட்குறாங்க. இது எல்லாமே மேல் மீன். ஃபீமேல்னு இதுக்கு ஒண்ணு இருக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா, முட்டை விட்டு குஞ்சு பொரிக்கிற மீன் தான். ஸோ அதனால இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ கோல்டு ஃபிஷ் குட்டி போடாது. அது வந்து முட்டை விட்டு குஞ்சு பொரிக்கிற மீன். இத நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஸோ இது மாரி தகவல் உங்களுக்கு வந்து இன்னும் நெறையா வேணும் அப்படின்னா, மௌனியா ஃபிஷ் ஃபார்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்மளது ஏதாவது தப்பான இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க நெறைய விஷயத்த திருத்திக்கிறோம். உங்க மூலமா சில விஷயங்கள தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த மாரியே தகவல், இந்த மாரி மீன்கள் வேணும், ஃபிஷ்ஷஸ் உங்களுக்கு வேணும், நெறைய அக்சஸரீஸ் நம்மகிட்ட வேணும் அப்படின்றவங்க மௌனியா ஃபிஷ் ஃபார்முக்கு வாங்க. வாங்கிட்டு போங்க. பாய்.